பாருங்க, நான் 1980கள் அதாவது 82ல் அவர் சத்துணவு 80க்கு வந்த பிறகு 2வது தடவை வந்த பிறகு சத்துணவு ஆரம்பிக்கிறாரு. அந்த சத்துணவு மழலையர்களுக்கெல்லாம் சத்துணவு கொடுக்கறதுக்காக ரொம்ப கடினப்பட்டு, அதனால் ரொம்ப எவ்வளோ வரும், என்ன பண்ண முடியுமா, பண்ண முடியாதான்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சத்துணவு ஆரம்பிக்கிறாரு. சத்துணவு ஆரம்பிக்கிற போது கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே 85 லட்சம் பிள்ளைகள் பயன்பெற்றாங்க சத்துணவில். அது மட்டும் இல்லை, அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, கையில் பிச்சை எடுக்கிறதுக்கு தட்டை கொடுத்து அமிச்சிட்டார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க, பரிகசித்தவங்க, கடைசியில் அதுக்கு முட்டை போட்டாங்க, அதுக்கு ஊட்டமாக இருக்கிறத போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறவங்க காலை உணவு கூட போட வந்துட்டாங்க. என்ன காரணம்னா, ஒரு நல்லதெல்லாம் ஏழப்பட்டு தான் பின்னால் வரும். ஆனால் அந்த சத்துணவு போடும்போது அந்த 85 லட்சம் அந்த பிள்ளைகள் அந்த சத்துணவை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு, அது அந்த கல்வி மட்டுமே இல்லைங்க. ஒரு 10 வருடம் பொறுத்து யூனிசெஃப் சொல்லுது, ஐநாவில் யூனிசெஃப் சொல்லுது, இந்தியா